காந்தி சார். இப்போது இதில் பாமக பொறுத்த வரைக்கும் முழுக்க அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ஆனால் நீ சட்டப்பேரவையில் 10.5 விழுக்காடு தொடர்பாக பேசியிருக்காரு ஜி.கே. மணி. நீதிமன்றம் எதுவுமே சொல்லலை, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஏன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் அவர் கேள்வி முன் வச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்லும் போது போக்குவரத்து அமைச்சர் டேட்டா காட்டுறாரு, 10.5 விழுக்காடு விட அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இன்னும் கம்மியாக தான் கேட்குறீங்க. அவங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைங்கிறது அவங்களுக்கு வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்தும், சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த வார்த்தையை விட்டுட்டு பொதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுன்ற அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாமக இது தொடர்பாக தொடர்ந்து பேசிட்டு வராங்க இல்லையா? அப்போ அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதில் சரி, அவங்க ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் அவங்க தானே இருக்காங்க. இப்போ அவங்க பேசல அப்படின்னா இன்னைக்கு அதை மையப்படுத்தியோ அல்லது பெருசாக பேசக்கூடிய நபர்கள் யாரும் இல்லைல்ல. இல்லை, நீங்கள் வந்து இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லாத திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய அந்த இருந்து கொண்டு திமுக இந்த முடிவை எடுக்கும் பொழுது அவர் நிலையாக இதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரு. அப்ப அவருக்கு இருக்கிற மாற்று ஜாதி மீது அவருக்கு இருக்கிற ஒரு பாசம் கூட சொந்த ஜாதி மீது இவர்களுக்கு இல்லையே. இருந்திருந்தா நீங்க அன்னைக்கே வாங்கியிருக்கணும்னு உங்களுக்கு சொன்ன மாதிரி அன்னைக்கே வாங்கியிருக்கணும். இன்னைக்கு கூட நீங்க என்ன பேரம் பேசுறீங்க? எம்பி பதவி எனக்கு வேணும்ன்றதுக்காக பேரம் சில கட்சியில பேசுறீங்களா ஒழிஞ்சு இந்த இடஒதுக்கீட்டுக்காக எங்க பேசுறீங்க? அப்ப நீங்க சொல்றதுன்னா ஒரு பாமக நினைச்சிருந்தாங்கன்னா உடனே வாங்க முடிஞ்சிருக்கும், முன்னாடி முடிஞ்சிருக்கும். அதாவது இந்த மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது அணுசக்தி ஒப்பந்தத்திற்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த அரசாங்கத்து மேல வருது. சரி, அப்பொழுது ஒரு எம்பி ஓட்டு மாத்தி போட்டா கூட அந்த ஆட்சி கவருன்ற சூழ்நிலை. அப்பொழுது இவருக்கு 6 எம்பி. என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுடைய போராட்டமே மத்தியில் 2% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு தான் உங்களுடைய கோரிக்கை 87ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், எங்களுக்கு வன்னியர்களுக்கு மத்திய அரசாங்கம் நாங்கள் கோரிக்கை வைத்தது போல 2% மத்திய அரசாங்கம் கொடுங்கன்னு நீங்க அன்னைக்கு வாங்கியிருக்க வேண்டியதானே? இப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற வன்னியர் இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கணும். இப்ப மீடியா நீங்க தொடர்ந்து பார்த்தோம்னா பாமக பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கு நடத்தவே கூடாது, கேட்ட மாதிரி கேட்போம் அப்படின்றீங்க. நீங்க கொடுக்காத மாதிரி கொடுக்காம இருங்க. அப்படிதான். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் இப்ப இந்த 69, நான் அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், 69% இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் கூட வருங்காலத்தில் அந்த பாதிப்புக்கான காரணங்களில் இவர்களும் வருவாங்க. இன்னைக்கு இவர் சொல்றாருல, மத்திய அரசாங்கம் வந்து நாங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதா இல்லைன்னு சொல்றாங்கன்றாங்களா? அன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியே பாமக இருந்துச்சு. ஏன்னா ஒரு எம்பி 2 எம்பி தான் ஆட்சிக்கே வேணும். அந்த நேரத்தில் இவங்கள்ட்ட 6 எம்பி கையில இருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் நிறைய இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப ஏன் இப்ப செய்யல? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம உங்க எம்பியா இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு யார்ட்டையாவது ஒரு எம்பி தரீங்களான்னு கேட்கிற லெவல்ல இருக்கும்போது நீங்க கேட்கறது எப்படி செய்வாங்கன்னு கேட்கறேன். அப்ப சமுதாயத்தின் மேல உங்களுடைய நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்கன்னா அதை பத்தி டேட்டா இருக்கணும்ல உங்கள்கிட்ட. இப்ப நம்ம சொல்றோம் 69% இடஒதுக்கீடு கோர்ட்ல கேட்டா டேட்டா வேணும்லன்னு கேட்கறீங்க. நான் கேட்கிறேன், பாமக 10% கேட்குது இல்ல, உங்கள்கிட்ட டேட்டா, இந்த 10% டேட்டா இருக்கா? அப்ப உங்களுக்கு அதை விட கூட வன்னியர்கள் பயன்பெறாங்கன்னு அமைச்சர் சொல்லும் போது தான் உங்களுக்கே தெரியுது. அப்ப அதை பத்தியான டேட்டா, வன்னியர்கள் எத்தனை சதவீதம் அரசாங்க பதவியில போறாங்கன்ற டேட்டாவே இல்லாம, புரிதலே இல்லாம அப்படிதானே அர்த்தம். அப்ப அதை பத்தி என்னன்னே தெரியாம ஒரு 15% போயிட்டு இருக்கிற ஒரு சமுதாயம் வேலை வாய்ப்புல 10% கொடுன்னா அதுக்கு கீழே குறைச்சி கேட்கிற வரலாறு பாமகவுக்கு உண்டு. அப்படி எடுத்துக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு என்ன அதனுடைய புரிதலே இல்லாம அதுக்கு ஒரு போராட்டம் பண்ற. அப்ப எதுக்காக பண்ற? அப்ப உனக்கு என்ன வெளிப்படையா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிற உறுதியா இருக்கிறதும் பாமக தான். ஆனா உள்ளுக்குள்ள நடக்கக்கூடாது, எடுக்கக்கூடாதுங்கிற உறுதியா இருக்கிறதும் பாமக தான். ஒரு டேட்டா வச்சுங்க, அமைச்சர் வந்து 15% சொல்றாருன்னு வச்சுங்க, 10%க்கு மேல வர அரசு வேலை வாய்ப்பில் வன்னிய மக்கள் போறாங்கன்றீங்க சொல்றாரு. இவர் தப்புன்னு எங்கேயுமே சொல்லலையே. அப்ப 15% ஒருத்தனுக்கு 15 ரூபா சம்பளம் கிடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அவன் சம்பளத்தை 10,000 ரூபா கொடுன்னு போராட்டம் பண்ற பேர் தானே இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான அந்த வன்னியர் சமுதாயத்து மேல நீங்க தொடுக்கின்ற ஒரு போரா இருக்கும். அது வன்னியர் சமுதாயம் ஏற்கனவே ரொம்ப ஏழ்மை நிலையில ஏழ்மை நிலைமையில தமிழ்நாட்டில் வசிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலை வன்னிய மக்கள்கிட்ட இருக்கு. பொருளாதாரத்துல எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல இருக்கிற சமுதாயத்துல இந்த இடஒதுக்கீடு கிடைச்சாவது மேல வந்துடலான்னு பாக்குற நேரத்துல நீங்க அதுலயும் அரசியல் ஆதாயத்துக்காக அவங்கள கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
அதனால எங்களுக்கு கிடைக்கிற பதவியை மட்டும் நாங்கள் வாங்கிட்டே இருக்கணும்ன்ற கான்செப்டை நீங்கள் கையில் இருக்கிறதுனால தான் மிக வலிமையா இருக்கிற சமுதாயமே இப்படி பண்ணும்போது வலிமை இல்லாத சமுதாயத்துக்கு நம்ம ஏன் செவி சாய்க்கணும்னு தானே நினைப்பாங்க எல்லாரும். அதனால தான் இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அப்படியே நீர் பூத்த நெருப்பாக அப்படியே அமைந்து கொண்டே இருக்குது. இன்றைய வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காததுக்கு காரணம் அவர்கள் தான். சரி, இவங்க இப்ப இந்த 10% சுப்ரீம் கோர்ட் போனாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்ல இவங்க என்னென்ன வாதங்களை வைத்தார்கள்ன்றதை பார்த்தாவே இவர்களுடைய சுயரூபம் தெரியும்.